அஸ்லாம் வலைக்கம் ரமலான் T29 தஹஜ்ஜுத் பிரேயர் முடிச்சுட்டு பசங்களை வந்து சாப்பிட எழுப்பி விட்டேன். வெஜ் புலாவும் அப்புறம் எக் வந்து பண்ணியிருந்தேன். அன்னைக்கு ஒரு 3 மணிக்கெல்லாம் பசங்களை அழைச்சிக்கிட்டு அவங்க ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். பசங்க வந்து டான்ஸ்லயும் அப்புறம் டிராமாலாம் இருக்காங்க. வீட்ல இருந்து போகும்போதே என்ன காஸ்டியூமோ அதை போட்டு அழைச்சிட்டு போயிட்டோம். அவங்க அண்ணெல்லாம் மாடியில இருக்காங்க, இவன் தனியா கீழே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே கோச்சிக்கிட்டு நின்றா என்கிட்ட. அப்புறம் அம்மா அத்தாலாம் வந்தோன்னா அத்தா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டான். அப்புறமா பசங்களுக்குலாம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான ப்ரைஸ்லாம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிக்கிற டைம்ல கரெக்டா வந்து இஃப்தாருக்கு டைம் வந்துருச்சு. அங்கேயே இஃப்தாருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பசங்களும் வந்து எல்லாம் நோம்புலாம் நல்லபடியா திறந்துட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என் 2வது பையனோட டான்ஸ் தான் இருந்தது. மாஷல்லா நல்லா தான் ஆடுனா. எனக்கு அந்த பேரோட வந்து நல்லா இருந்துச்சு. அந்த டான்ஸே வந்து பாக்குறதுக்கே நல்லா அழகா இருந்தது. எல்லா பசங்களும் சூப்பரா ஆடி இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்து டான்ஸ்குள்ள காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. மிஸ்ஸே மாத்தி விட்டுட்டாங்க. ஒரே கூட்டமா தாங்கல. சேர்ல உட்கார்ந்து எந்திரிச்சு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. அந்த டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிராமால தான் அடுத்து அதுக்கு எல்லா காஸ்டியூமும் டக்கு டக்குன்னு போட்டுட்டு சூப்பராகவே சொல்லியிருந்தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் வீட்டுல கூட கொஞ்சம் தடுமாறி சொல்லிட்டு இருந்தான். அங்க அழகா கிளியரா சொல்லிட்டான். அடுத்து என் பெரிய பையனோட டான்ஸ் தான். 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சுது. வீட்டுக்கு அப்புறமா கிளம்பியாச்சு. அங்க போயிட்டு வீட்டுல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஊருக்கு போறதுக்காக எடுத்து வச்சுட்டு அத்தா தொழுது போயிருந்தாங்க. அந்த இதுல நாங்களும் தராஃபி பிரேயர் எல்லாம் முடிச்சாச்சு. என் பெரிய பையன் வந்து 5 காம்படிஷன்ல வின் பண்ணியிருந்தான். 2வது பையன் 3 இதுல வந்து வின் பண்ணியிருந்தான். அப்புறம் ஊருக்கு போறப்பே பூந்தோட்டத்துல நிப்பாட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம். செம்ம பசி. அப்புறமா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பள்ளிவாசல் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க லைட்டிங்லான்னு. மாஷால்லா ரொம்ப அழகா இருந்தது. ஜஸ்ட் அந்த சைட்ல நின்று வீடியோ மட்டும் எடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டோம். எங்க வீட்டு மாடில இருந்து பார்த்தாலே பள்ளிவாசல் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த டே ரொம்ப சூப்பரா போச்சு. இன்ஷா அல்லாஹ் டே 30ல சந்திப்போம்.